மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் என்னையும் கூட உங்கள் மத்தியிலே சாட்சியாக, உயிருள்ள சாட்சியாக நிறுத்தின கிருபைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே என்று சொன்ன அந்த வாக்குக்கு இணங்க அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த உபகாரங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த நாளிலும் கூட இந்த தியானத்திற்கு ஆதாரமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 258 புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதியிருக்கிறார். இங்கே அவர் ஒரு மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதத்தை, கிறிஸ்துவோடு நாம் வாழும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஒரு மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதமும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. இங்கே போட்டிருக்கிறது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி. ஆங்கிலத்தில் இதை படிங்க, ஆங்கிலத்தில் படிக்கலாமா? I now live in the flesh. I live by faith in the Son of God who loved me and gave himself for me. I live by the faith in the Son of God. Faith of, actually உண்மையிலே இதனுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு அதாவது பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பில் கொடுத்துருக்குறாங்க, ஐ லிவ் பை த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட். அதாவது இங்கே நம்மளுடைய தமிழ் வேதாகமத்தில் நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம், வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சப்போஸ் அந்த பைபிள் கிடைச்சா படித்து பாருங்கள், நெட்டில் கூட அதை போட்டிருக்கிறாங்க. ஆமாம், ஐ லிவ் பை த ஃபெய்த் ஆஃப் த சன் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய குமாரன் நம்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நாம் பிழைக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே இதை மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலையும் கூட நம்ம பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அங்கே தமிழ் வேதாகமத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதே அந்த பைபிள் இன் பேசிக் இங்கிலீஷ் வெர்ஷனில் அண்ட் ஜீசஸ் ஆன்ஸ்வரிங் said to them, have God's faith அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கடவுள் உங்கள் மேல் என்ன மாதிரி ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறாரோ அதன்படி நீங்களும் விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ தேவன் நம்ம மேலே ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறாரு. அது என்ன மாதிரியான விசுவாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது அவர் என்ன நம்ம மேலே அவர் என்ன விசுவாசம் வைத்திருக்கிறாரு. இப்போ ஏசாயா எழுதின சுவிசேஷம், ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாமா? ஏசாயா எழுதின 860 பக்கம், பழைய ஏற்பாடு 860, 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
ஆத்மா அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி by faith of God அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இப்போ நம்மளை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பிள்ளைகள், நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் நல்லா வளர்ந்து அவங்க இந்த மாதிரி வரணும், பெரிய பெரிய பதவிகளை அவங்க பிடிக்கணும், கலெக்டராக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க மேலே ஒரு விசுவாசம் வச்சுருப்போம். நம்ம என்னைக்காவது நம்மளுடைய பிள்ளைகள் மேலே என் பிள்ளை எப்படியாவது ஆயிட்டு போட்டோம், எனக்கு என்ன, அவன் குற்றவாளி ஆனா என்ன, கொலைகாரன் ஆனா என்ன சொல்லி நம்ம என்னைக்காவது நினச்சிருப்போமா? நினைக்கவே மாட்டோம். நம்ம பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கும் போது தேவன் அவருடைய பிள்ளைகள் மேலே, அவருடைய பிள்ளைகள், அதாவது அவருக்கு நம்ம எப்படி பிள்ளைகள் ஆனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்திரீ ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிற அந்த நேரத்தில் அவங்க நினைப்பாங்களாம், ஐயோ இவ்வளவு வேதனையாக இருக்கிறதே, எனக்கு இந்த வேதனையை நான் சகித்து கொள்றதை விட நான் செத்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஒரு கர்ப்ப வேதனையை படுவாங்களாம். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அந்த வேதனையெல்லாம் மறந்துட்டு, இல்லை எனக்கு இந்த வலி பெருசு கிடையாது, என்னுடைய அவமானங்கள், என்னுடைய நிர்வாணங்கள் எனக்கு பெருசு கிடையாது, நான் இந்த குழந்தைக்கு வேண்டி மறுபடியுமாக வாழ்வேன், இந்த குழந்தைய நான் நல்லா படிக்க வச்சு வளர்த்தெடுப்பேன், சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக மாற்றுவேன், கலெக்டராகவோ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ நம்மளுடைய தகுதிக்கு தக்கதாக, நம்மளுடைய விசுவாசத்திற்கு தக்கதாக நம்ம அந்த பிள்ளைக்கு வேண்டி நம்ம அவ்வளவு நினைக்கிறோம். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் ஏசாயா 53:10 சொல்லியிருக்கிறாரு, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். பிதாவாகிய தேவன் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். மிகுந்த வேதனையில் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அப்படின்னு சொன்னால் மொத்தம் 5 விதமான பலிகள் இருக்குமாம். தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி 5வது தான் அந்த குற்ற நிவாரண பலி. அந்த 5வது பலியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் பலியிலிருந்து தான் ஒவ்வொரு பலியையும் செலுத்தி கடைசியாக அந்த பலியை கொடுக்கணுமா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு போஜன பலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தகன பலியை செலுத்திட்டு தான் அடுத்து போஜன பலியை செலுத்தணுமா. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த 5 விதமான அந்த பலிகளுக்கு உரிய நியமங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றிட்டு குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்படும்போது அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். வலி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அவருடைய மேலே சுமத்தப்பட்டிருக்கிறான். பாருங்கள், நம்மளை யாராவது ஒருத்தங்க குற்றப்படுத்தினாங்கன்னா, ஒரு குற்றம் சுமத்துனாங்கன்னா நம்மளால் பொறுத்து கொள்ள முடியுதா? என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஆனால் பாருங்க, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கும் போது, மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும்போது, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னு அவர் கதறி அழுத நேரத்தில் ஒரு மிகுந்த அப்படி ஸ்திரீயானவள் ஒரு கர்ப்ப வேதனை படுகிற அந்த சூழ்நிலையை அவர் அனுபவிக்கும் போது அவர் பிதாவாகிய தேவன் நம்மளையெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு காட்டினாராம். இதோ உன் பிள்ளைகள், இதோ உன் பிள்ளைகள், உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே முன்குறிக்கப்பட்ட உன்னுடைய பிள்ளைகள், இவர்களை நீ பாரு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு காட்டும் போது அவர் அந்த சிலுவையின் வேதனை அவருக்கு தெரியலையா? நான் என்னுடைய பிள்ளைகளுக்காக இறந்தாலும் பரவாயில்லை, மீண்டும் உயிரோடு இவர்களுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மேல் ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தாராம். அது ஒரு நல்ல விசுவாசம். நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டி ஒரு நல்ல விதமான விசுவாசங்களை வைத்திருக்கும் போது பிதாவாகிய தெய்வம் தனது குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து நம்மேல் ஒரு நல்ல ஒரு விசுவாசத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. அதாவது இங்கே ஒரு
சந்ததி, ஒரு சந்ததி மாதிரி நம்மளை பெற்றெடுத்திருக்கிறாரு. புதிய ஏற்பாடு 309 எபிரேயர் 12:2. 309 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அது என்ன சந்தோஷத்தின் பொருட்டு? அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷம் என்ன? அது என்ன அப்படின்னா, நாம் தான். அவர் சிலுவையிலே பாடுபடும் போது, அவர் ஒரு கர்ப்ப வேதனைப்படும் போது, ஒரு புதிய சந்ததியை, ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. தேவன் நினைத்தாரு ஒரு பரிசுத்த சந்ததியை இவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே ஸ்தாபனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. ஆனால் அவங்க பாவம் செய்ததினாலே அவர்களுக்கு பிறந்தது பாவ சந்ததிகள் தான் பிறந்தது. ஆதாமை தேவன் தமது ரூபத்தின்படியே தமது சாயலின்படியே படைத்திருந்தார். ஒருவேளை அதே சூழ்நிலையிலே அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கும் என்றால் அவனும் தேவ சாயலிலே பிறந்திருப்பான். ஆனால் ஆதாம் பாவம் செய்த காரணத்தினாலே அவனுக்கு அடுத்து பிறந்த குழந்தைகள் மனித சாயலாக பிறந்தன. அதற்கு அடுத்து பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் அவரவர்களுடைய சாயலாக பிறந்தன. தேவ சாயலிலே பிறக்க வேண்டிய புத்திரர்கள் மனித சாயலுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள், பாவத்தின் விளைவு. எனவே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை அனுப்பி மறுபடியுமாக இவர்களை ஜனிப்பிக்க வேண்டும் என்று சிலுவையிலே அவர்களை நம்மை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அவர் நம்ம மேல ஒரு அனாதி தீர்மானம் வைத்திருக்கிறாரு. அது ஒரு நல்ல தீர்மானம். நம்ம பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு தீர்மானத்தை காட்டிலும் அவர் நம்ம மேல அதிக ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறாரு. எனவே நாம கவலைப்பட வேண்டாம். இந்த உலகத்துல ஐயோ நான் என்னவாக ஆயிடுவேனோ. நம்மளுடைய விசுவாசங்கள் ஒரு சில நேரம் குறைவாக இருக்கலாம். ஐயோ என்னால் அந்த நிலையை எட்ட முடியுமா முடியாதா, நான் இந்த வேலையை சுதந்திரிக்க வேண்டுமே, இந்த டார்கெட்டுகளை அச்சீவ் செய்ய வேண்டுமே, எனக்கு இவ்வளவு பணம் சம்பாத்தியம் செய்ய வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளுக்காக இவ்வளவு பொருட்களும் பணங்களும் தேவைப்படுகிறதே, எதிர்கால காரியங்களுக்கு இதுவெல்லாம் தேவைப்படுகிறதே என்று அவநம்பிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களால் அப்படி விசுவாசிக்க முடியவில்லை ஆட்டலும் கூட பரவாயில்ல. தேவன் எனக்காக விசுவாசித்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் நல்ல வண்ணமாக வருவார்கள், சமுதாயத்திலே நல்ல நிலையை அடைவார்கள் என்று அவர் நம்மேல் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார். எனவே நம்ம ஒன்றும் செய்வான், ஆண்டவரே நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கை எனக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு எளிமையாக ஒரு விசுவாசத்தை வைத்தாலே போதும். அவர் நமக்கு வேண்டி நம்பி இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய பிள்ளைக்கு வேண்டி, என் குழந்தை 3 வயசு இருக்கிறான், அவனை நான் கலெக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவனுக்கு தெரியாது, அவன் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான். ஸோ அவன் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட்டு பிதாவை மட்டும் சார்ந்திருந்தா போதும், ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா போதும். எங்கள் அப்பா எனக்கு என்ன நம்பிக்கிட்டு இருக்காரோ அதை அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி அவன் நம்பிக்கொண்டிருந்தா மாத்திரம் போதும். அந்த நேரம் வரும்போது, காலம் நிறைவேறின போதுன்னு சொல்லி கலாத்தியரில் போட்டிருப்பாருங்க, அந்த நேரம் வரும்போது அந்த பிள்ளைக்கு அந்த காரியங்கள் நடந்தே தீரும். ஸோ நாம் நம்மளுடைய நம்பிக்கை எளிமையாக இருந்தாலும், நமக்கு நம்ப தெரியலைனாலும், நம்ம நம்பும்போது பயமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில். ஐயோ நான் இதெல்லாம் நம்புகிறேனே, நடக்குமா? கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னுடைய தேவன், என்னுடைய அப்பா எனக்கு இதைவிட அதிகமான காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாரு. அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக விசுவாசித்து கொண்டிருந்தால் போதும். அதைத்தான் அவர் அந்த சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் அவர் சுமர்ந்து இருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் நம்முடைய தண்டனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ தேவன் நம்மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அப்படின்னு சொல்லி இதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.